ஓம் நம சிவாய. யான் பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்கள் ராசிப்படி உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு முறையாவது ஒரு காலகட்டத்திலாவது கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்களா? கோடீஸ்வரராகி அல்லது கோடீஸ்வரியாகி பார்ப்பீங்களா? அப்படி கிரக அமைப்புகள் இருக்கா அப்படிங்கறத பத்திலாம் அலசி ஆராய்ஞ்சிருக்கிறோம். இந்த வீடியோல எதுவுமே எங்க வாழ்க்கையில இல்ல, பணம் புகழ் சந்தோஷம் இதை நாங்க பார்த்ததே இல்ல, கடைசி வரைக்கும் நாங்க பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கோம், நாங்களும் ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பொக்கிஷம். பெருமைக்காக சொல்லல, இந்த பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறத சொல்லுது, அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களுடைய நிலையை மாற்றும், இல்லைன்னா உங்களை தூங்க விடாம செய்யக்கூடிய வலிமையாவது இந்த வீடியோவுக்கு இருக்கும். அதனால ஒரு நாள் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, உழைப்பீங்க, உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த உலகத்துல கோடீஸ்வரர் தான். சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி கோடீஸ்வரராக போகிறோம்? இந்த ஜோதிடம் நம்ம கோடீஸ்வரனாக கோடீஸ்வரியாக மாறுவதற்கு என்ன அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம், அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி இங்க பூஜை பொருட்களும், அதாவது கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். சரி, இப்ப மகர ராசி அப்படின்னா யார்? உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கக்கூடிய திறமைகள் என்ன, குணம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை சமாளிக்க போறீங்க, அல்லது எப்படியெல்லாம் இந்த உலகத்துல வாழ போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உழைப்பின் உன்னதத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு அற்புதமான ராசி. உழைச்சா வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிற ராசி. உழைப்பு ஒன்றே உயர்வு தரும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கக்கூடிய ராசி. இது எல்லாத்துக்குமே சொந்தமான ராசி தான் மகரம். மொத்தத்துல உழைப்பு உழைப்பு உழைப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில சனியும் சுக்கிரனும் புதனும் பலம் பெற்றிருந்தால் உலக அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. உலகத்தையே எட்டி பிடிப்பீங்க. உலகம் உங்க கையில. ராஜ வாழ்க்கை உங்களால வாழ முடியும். ஏன்னா அவ்வளவும் சும்மா இல்ல, உழைப்பு. எதுக்குமே தயாரா இருக்கீங்க. ராஜ வாழ்க்கை வாழணும், இந்த ஆகாயத்தை பிடிக்கணும் அப்படின்னா ராஜ வாழ்க்கைக்காக ஆகாயத்தை கூட பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, கஷ்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பின் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அப்போ உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும். மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு. ஓயாத கடல் அலைகளை போல இந்த ராசி நண்பர்களும் தோழிகளும் மனசுல புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள். பல கனவுகள், பல ஆசைகள், பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். கடல் அலை எப்படி ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்குதோ இந்த மாதிரி இந்த சிந்தனை அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க எந்த நேரத்துல இருப்பீங்கன்னே தெரியாது. உடல் மட்டும் ஒரு இடத்துல இருக்கும், ஆனா உங்களது சிந்தனை டெல்லியில இருக்கும், அமெரிக்காவில் இருக்கும், சிங்கப்பூர்ல இருக்கும், ஜப்பான்ல இருக்கும், அப்புறம் பக்கத்து ஊருக்கு வந்துடும். குடிசையிலையும் இருக்கும், எண்ணங்கள் கோட்டையிலையும் இருக்கும். ஒரு குடிசை விட கூட கட்ட முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கலாம், ஆனா நம்ம கோட்டையில வாழ்ந்து பார்த்தாகணும் அப்படிங்கிற வெறித்தனமான எண்ணத்தை கொண்டவர்கள் நீங்க. கற்பனை வளம் சொல்லவே முடியாது, பயங்கரமா இருக்கும் கற்பனை வளம். அதிகமா நீங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையை விட கோவில் கட்டணுங்கிற ஆசை உங்களுக்கு ரொம்ப நாளாவே இருக்கும். ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம பேரை சொல்றதுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்கு சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கும் வல்லமை இந்த மகர ராசிக்கு உண்டு. எதுக்குமே சோர்ந்து போக மாட்டீங்க, எதுக்குமே ஏங்கி தவிக்க மாட்டீங்க. அடுத்தவன் கார்ல போறானா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு அவனை பத்தி புரிஞ்சுக்கிறவங்க. அதுக்காக பொறாமை அப்படிங்கிற எண்ணங்களே இருக்காது. அவன் ஆடி கார்ல போறானா நம்ம அதுக்கு மேல என்ன காரு இருக்குதோ அந்த கார்ல ஒரு நேரத்துல போங்கிற நம்பிக்கை உண்டு. ஆடி காருக்கு மேல என்ன கார் இருக்கு அப்படின்னு கூட தெரியாது, ஆனா அதுல போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. ஐயோ அவன் ஆடி கார்ல போறானே, எப்படி சம்பாதிச்சிருப்பானோ, அவன் மட்டும் எப்படி போறான்னு வயிற்றுலாம் அடிச்சுக்க மாட்டீங்க. அதை விட உயர்ந்த காரில் நம்ம போவோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற லட்சியத்தை உருவாக்குவீங்க. புதிய சிந்தனை பிறக்கும். ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு தொழிலை பார்த்தோ, ஒரு வேலையை பார்த்தோ, ஒரு உயர்ந்த மனிதர்களை பார்த்தோ இந்த போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் இருக்காது. நம்மளாலே ஒரு நாளைக்கு இவர்களை விட உயர்ந்த நிலைக்கு இருக்க முடியும், போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடந்து செல்வீங்க. அங்கதான் மகர ராசி
அப்படின்னா கெத்தா நிக்கிற ராசி. உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான். நீதி, நேர்மை, நியாயம் அதிகம் உள்ள ராசி. இன்னைக்கு உலகத்துல இரக்க குணம் கொண்டவர்கள், உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள், 4 பேருக்கு நல்லது செய்யறவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சனி பகவான் தான். இவர் இல்லைன்னா எந்த ஒரு உதவியும் யாருக்கும் கிடைக்காது. என்ன, கொடுக்கிற வினையை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதை தீர்ப்பார். அந்த வினையை தீர்க்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் பல பேருக்கு இங்க உதவிகள் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அவரவர்களுடைய பாவ வினையை தீர்க்கறதுக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி. அதனால நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிறது உங்க உடம்புல ஊறி போன ஒரு விஷயம். எந்த காரணத்தை கொண்டும் தவறான பாதையில போகக்கூடாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் சட்டத்துக்கு புறமான பாதையில போகக்கூடாது. கொள்ளையடிக்க கூடாது, திருடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்படி பல லட்சியங்களை கொண்டிருப்பவர்கள் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். வினைப்பயனை நடைமுறைப்படுத்துறதுல சனி பகவான் முக்கியமானவர். அவரே உங்க ராசிக்கு தலைவனா இருக்கிறதுனால எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்க வாழ்க்கையை செழிக்க வைப்பார். பல படத்துல பார்த்திருப்பீங்க, ஹீரோக்கெல்லாம் அவமானப்படுவாங்க, முதல் பாட்டுல இடைவேளைக்கு முன்னாடி அசிங்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, நிராகரிப்பை சந்திப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் சிந்தித்து செயல்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி தூங்காம கஷ்டப்பட்டு ஒரே பாட்டுல கோடீஸ்வரனா மாறுவாங்க. இதுதான் மகர ராசி. மகர ராசியில இருக்கிறவங்களால மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்ணும், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், நரக வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய அதிபதி சனி பகவான் இருக்கிறார். அவர் ஒரு நியாயஸ்தான். நமக்கான நீதியை, நியாயத்தை, நேர்மையை பெற்று தருவார். நமக்கான கூலியை அவர் எப்படியா இருந்தாலும் வாங்கி கொடுப்பாருப்பா. நம்ம வேலையை நம்ம சரியா செய்வோம். யாருக்கும் பாதகம் இல்லாமல், யாருக்கும் சாதகம் இல்லாமல் அந்த நேர்மையோட உழைக்கும் போது, சம்பாதிக்கும் போது கண்டிப்பா உங்கள் அதிபதி உங்களை காப்பாற்றுவார். செல்வ செழிப்பை உருவாக்குவார். மகரத்துல குரு நீச்சனாகவும் செவ்வாய் உச்சனாகவும் இருக்கிறார்கள். சூரியன் சந்திரனுக்கு இது பகை வீடு. அதனால பெத்தவங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சுதான் இருப்பீங்க. சூரியன் தந்தை, சந்திரன் தாய். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே படிக்கிற காலத்திலேயோ இளமை காலங்களிலோ பல பிரிவுகளை சந்திப்பீங்க. கூடவே இருக்க மாட்டீங்க. ஒரு சில வயதுக்கு மேல கடைசி வரைக்குமே அப்படித்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனாலும் எங்க இருந்தாலும், பிரிஞ்சே இருந்தாலும் மரியாதை இருக்கும். ஒன்னா இருக்கிறத விட பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. தூரமா இருக்கும்போது உங்க மனசு அவங்கள பத்தி நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்கும். ஏதாவது செய்யணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், கஷ்டப்பட விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும். அதனால பகை வீடா இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. சுக்கிரனுக்கு புதனுக்கு நட்பு வீடு. அப்ப நட்பு வீடு அப்படிங்கும்போது சுக்கிரன் யாரு? சுகபோக அதிபதி, சொகுசான வாழ்க்கைக்கு அதிபதி, சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் வாழ்க்கையில. புதன் யாரு? புத்தி, சிந்தனை. அதனாலே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனும் புதனும் நட்பு வீடு. உங்களின் ராசி அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கார், அதிபதியா இருக்கார். செல்வங்களுக்கு குறையில்லை, குடும்ப சந்தோஷத்துக்கு குறையில்லை. வாக்குஸ்தானம், வாக்கு எது சொன்னாலும் ஜெயிக்கும், எது சொன்னாலும் பலிக்கும். நீங்க பேசுறத 4 பேரு உத்து கவனிப்பாங்க, ஆச்சரியத்தோட கவனிப்பாங்க, மிரளுவாங்க. நீங்க பேச பேச உங்க பேச்சில் ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். அதையும் தாண்டி ஒரு மோட்டிவேஷன், எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விதமா இருக்கும் உங்க பேச்சு. வாழ்க்கையில என்னால எதுவுமே முடியாது, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ஏமாந்துட்டேன், கஷ்டங்கள் சூழ்ந்து நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், செத்துடலாமான்னு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 1 மணி நேரம் உங்ககிட்ட வந்தாங்கன்னா போதும். வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் இருக்கா, இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கா, அந்த சொர்க்கமே இந்த பூமியில இருக்கா, அப்ப நம்மளும் வாழ்ந்து பார்க்கணும். இந்த ஆசையை வரவழைக்க கூடியவர்கள் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அதனாலதான் சொல்றேன், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், எது சொன்னாலும் பலிக்கும். அதுபோல எந்த அளவுக்கு பணம் வந்தாலும் திடீர்னு ஒரு செலவும் கூட வரும். ஆனா சொல்லாம வரும். பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரும். பணம் வர்றதுக்கு முன்னாடி அந்த செலவு உங்கள்கிட்ட வராது. ஆஹா, பணம் வந்துருச்சு, இப்ப நம்ம சரியான நேரத்துல போனோம்னா நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு திடீர் செலவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் தொடர்ச்சியா இது நடக்கும். எப்படி அந்த திடீர் செலவு மட்டும் வந்துகிட்டே இருக்கு? சனி மெதுவா நகரக்கூடிய கிரகம். அதனால எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும், நல்ல காரியமாக இருந்தாலும், சுப காரியங்களாக இருந்தாலும் எதிலுமே ஒரு தாமதத்தை ஏற்படுத்துவார் உங்க வாழ்க்கையில சனி பகவான். திடீர்னு பார்த்தா சோர்வா இருப்பீங்க, டயர்ட் ஆயிடுவீங்க. காலையில வீரமா பேசுவீங்க, மத்தியான நேரத்துல கொஞ்சம் சோர்ந்து போய் அமர்ந்துருவீங்க. அப்போ உங்களை தூக்கி விட ஏதாவது துணை வேணும். ஏன்னா சனி மந்த புத்தி உள்ளவர், பொறுமைசாலி. நம்ம பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு 1 வருஷம் எடுத்துக்குது அப்படின்னா, அதாவது 365 நாட்கள், 5 மணி நேரம், 59 நிமிடங்கள் மற்றும் 16 வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்னா, சனி பகவான் 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு பொறுமையா சுத்தி வரார் பாத்தீங்களா? அப்படித்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா மிக பொறுமை உங்களுக்கு தேவைப்படும். மிக பொறுமைசாலிகள் நீங்க.
ஆட்டோமேட்டிக்கா உங்களது மனம் பொறுமையா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனாலே பொருளாதாரத்துல அந்த ஏற்றம் இருந்துகிட்டே இருக்காது. திடீர்னு இறக்கம் வரும், கொஞ்சம் சோர்ந்து போறதுனால. திடீர்னு இறக்கம் இருந்தாலும் உடனே வீறு கொண்டு கொஞ்சம் நம்மளாலே முடியும்னு திரும்ப எழுந்து செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி ஏற்றமும் இறக்கமும் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் வாழ்க்கைன்னா அதுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் கைகூடி ஒரு மேஜிக் நடந்து செல்வ யோகம் வந்து சேரும் அமைப்பு அபூர்வமா சிலருடைய வாழ்க்கையில நிகழும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. உங்கள மாதிரி தான் நிறைய பேர்ல பல கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத யோகம் அவங்களுக்கும் வந்திருக்கும். இல்லனா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ திடீர் பதவி யோகத்தாலேயோ அல்லது சீட்டுகள், லாட்டரி சீட்டுகள் அல்லது பங்கு சந்தைகள் மூலியமாகவோ இப்படி சில பேருடைய வாழ்க்கை சட்டுன்னு மாறி போகும். அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதுபோல சிலர் மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துரோகங்கள், தோல்விகள் இதெல்லாம் அடைஞ்சு மெல்ல மெல்ல முன்னேறி கோடீஸ்வர நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது இந்த அதிர்ஷ்ட யோகம், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கும் உண்டா, நமக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோட பார்க்கிற ஒரு குழந்தையா நீங்க இருக்கீங்க. ஒரு குழந்தை மாமரத்தில் இருக்கிற மாம்பழத்தை பார்த்து ஏங்குது. ஏன்னா அழகா இருக்கு, கலரா இருக்கு, நாக்குல எச்சு வருது, சாப்பிடணும்னு தோணுது. ஆனா அது உயரமா இருக்கு, அதனால பறிக்க முடியாது அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. அந்த மாதிரி தான் என் அன்பு நண்பர்களாலையும் தோழிகளாலையும் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை, கோடீஸ்வரியாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சராசரி வாழ்க்கைக்கே போராடுறோம். இந்த நிலையில நாம எங்க கோடீஸ்வரனா ஆவறது? அந்த அதிர்ஷ்டம், அந்த யோகம் நமக்கு உண்டா அப்படின்னு பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இறைவனின் அருள் இருந்தா, முறையான உழைப்பு இருந்தா, புதிய சிந்தனை இருந்தா, எந்த ஒரு தொழில் மூலியமாகவும் வேலை மூலியமாகவும் கோடீஸ்வரராக நம்மளால முடியும். பல பேருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இருக்கு. அது தெரியுமா? ஆனா அதை முறையா நம்ம பயன்படுத்திக்கிறோமா? எந்த நேரத்துல நமக்கு கிடைக்குது அதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அதை எது தடுக்குது, அந்த தடையை உடைச்சி நம்ம வெளியில வரமா, கோடீஸ்வர யோகத்தை நம்ம அடையறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால அது முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரம் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சுகமான ஒரு காலகட்டம் இருக்கு. எல்லாருமே கோடீஸ்வரராக முடியும். ஜாதகத்தில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றது மாதிரி பல விஷயங்களை கடைபிடிச்சு நாமளும் கோடீஸ்வரராக முடியும். யார் தன்னுடைய வாழ்க்கையில செல்வந்தராகவும் சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கொண்ட நபராகவும் திகழ்வார் அப்படிங்கிற விதி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்துல இருக்கு. சில கிரக அமைப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தெரியாமலேயே நம்ம மிஸ் ஆயிடுறோம். அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காம அதுக்காக ஏங்கறத விட்டுட்டு நம்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த துறையில ஈடுபட்டால், எந்த தொழில ஈடுபட்டால், எந்த வேலையில ஈடுபட்டால் அல்லது எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனா நம்மளால கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத கண்டறியணும். உண்மையை சொல்லணும்னா உழைக்காம யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது அதிக நாட்கள், அதிக காலங்கள், அதிக சந்ததியினரை எட்டாது, நிலைக்காது. அப்ப ஒருத்தர் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தராக மாறுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை, கடும் உழைப்பு, புதுவிதமான யோசனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செல்வந்தராக முடியும். அதோட கொஞ்சம் என்ன இருக்கணும், அதிர்ஷ்டமும் இருக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்காக நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு ஏங்கறத விட்டுட்டு இந்த விஷயமெல்லாம் கவனிச்சு நம்ம செயல்பட்டு நம்ம கூட கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்குறது? அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம், அதுதான் பிரபஞ்சம். அதனுடைய சக்தி நமக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரராக முடியும். இப்ப வாழ்க்கை துணையை பத்தி சொல்லணும் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். அதனால உங்கள் வாழ்க்கை துணை கலா ரசனை மிக்கவராக இருப்பார். கலைகள்ல சிறந்து விளங்குவாங்க. கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா சிந்திப்பாங்க. கொஞ்சம் ஜாலி டைப். எப்பொழுதுமே உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏத்தது மாதிரி அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. கணவனோ மனைவியோ அவங்க உங்கள்கிட்ட வரும்போது எப்படி வேணாலும் இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களில் பாதியாக மாறி விடுவார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வாங்க, என்ன சொல்றீங்களோ அதை நினைப்பாங்க. ஒரே மாதிரியா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த விஷயத்துல உங்கள் துணையை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்து வச்சவங்க. அதுபோல 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வருகிறார். வாழ்க்கையின் மத்தியில கண்டிப்பா ஒரு பெரிய தொழிலோ பெரிய வேலையிலோ சேருவீங்க.
சும்மா ஒரு 5000 10,000 50,000 1,00,000 வேலைலாம் இல்லை. பெரிய வருமானம் பெரிய லாபம் தரக்கூடிய வேலையோ தொழிலோ உங்களுக்கு அமையும். லட்சக்கணக்கான பணம் புரளக்கூடிய கோடிக்கணக்கான பணம் புரளக்கூடிய வேலையோ தொழிலோ உங்களுக்கு அமையும். எப்ப? மத்திய வாழ்க்கையில் 35 வயதுக்கு மேல 40 வயதுக்கு மேல கண்டிப்பா இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. பெரும்பாலும் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், புது புது தொழில்கள் இப்ப வருதுல்ல, அந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்பால தொழில் நீங்க செய்வீங்க. பொருள்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருள் மேனுஃபேக்சரிங் இந்த தொழிலில் ஈடுபடுவீங்க. அதுபோல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், கட்டடக்கலை இந்த தொழிலில் ஈடுபட்டு மிகப்பெரிய லாபத்தை உங்களால் அடைய முடியும். கலைத்துறையில சாதிப்பீங்க. எங்க பணம் புகழ் செல்வம் கொட்டி கிடக்குதோ மலை மாதிரி அங்க உங்களுக்கு வேலையும் தொழிலும் அமையும். அது சம்பந்தப்பட்ட வேலை அமையும், அது சம்பந்தப்பட்ட தொழில் அமையும். உங்களுக்கு உயர்ந்த பதவி மேலிட பதவியெல்லாம் உங்களை தேடி வரும், உங்களுக்காக காத்திருக்கும். இன்னும் சொல்ல போனா மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் 3 கிரகம். அது மட்டும் இல்லாம 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் உங்களுக்கு யோகக்காரகனாக வருகிறார். சுக்கிரன்லாம் யோகம் அமைஞ்சது யோகக்காரனா வந்தார் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நாளாவது ஜெயிச்சிட்டோம், வாழ்க்கையில உலக புகழ் அடைஞ்சிட்டோம், நாமளும் கோடீஸ்வரன் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்க உடம்புக்குள்ளார ஏறும். எதையோ சாதிச்ச அந்த பூரிப்பு உங்களுக்கு வரும். சிந்தனை வளத்தால் செல்வத்தை அடைய வைப்பார் இந்த சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். நீங்க எது கலைத்துறையில தேர்ந்தெடுத்தாலும் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் நிறைய துறைகள் இருக்கு, அது அப்படியே உங்களுக்கு ஜெயிக்கும். அதுல வெற்றியை தேடி கொடுக்கும். சுகபோகங்களை அனுபவிப்பீங்க. ஏன்னா அந்த செல்வங்கள் பணம்லாம் கொட்டி கிடக்கிற ஒரு துறை, அது மட்டும் இல்ல புகழ் பெயர் இதெல்லாம் கொட்டி கிடக்கிற ஒரு இடம் சினிமா துறை. அங்க உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை லாபத்தை வருமானத்தை புகழை கொடுக்கும். உங்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. அப்ப செலவு ஸ்தானம், செலவு பண்ற இடம். அப்ப குரு அங்க இருக்கிறதுனால, சுப குரு இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். உங்களுக்கு கடவுளை அப்படியே நம்புவீங்க. இறைவன் ஒருவன் இருக்கான் அப்படின்னு இந்த உலகத்துக்கெல்லாம் புரிய வைப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடுவீங்க. இங்கதான் சொன்ன கோயில் கட்டணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு இதனால தான் 12ஆம் இடத்துல குரு இருக்காருங்கும் போது ஆன்மீக சிந்தனை அபரிதமா இருக்கும். எதையுமே நம்மளால சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கும். யாரு உங்களை விட்டு பிரிஞ்சாலும் சரி, உங்களை நிராகரிச்சாலும் மதிக்கலனாலும் கஷ்டப்படுத்தினாலும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்புவீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையிலிருந்து எப்படி சாமர்த்தியமா மீண்டு வர்றது, எப்படி புது புது விஷயங்களை செய்யறது, எப்படி செல்வங்களை ஈட்டுறது, எப்படி இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, இன்னும் சொல்ல போனா சொர்க்கத்தையே எப்படி இந்த பூமியில பார்க்கறது, இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி மகர ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் தான் சொன்னேன், நடக்குதோ இல்லையோ ஆனால் கற்பனைகள் வாழ்ந்து விடுவீர்கள். கற்பனையில வாழும்போது இன்னும் ஆசை அதிகரிக்கும். அப்ப இது நிஜமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அப்ப அதுக்காக கஷ்டப்பட ஆரம்பிப்பீங்க, அதுக்காக உழைக்க ஆரம்பிப்பீங்க, அது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். எப்பொழுதுமே நான் சொன்னது மாதிரி அடுத்தவங்களை பார்த்து நீங்க புறாமப்படுறதோ வைத்தறிச்சல் படுறதோ உங்கள்கிட்ட இருக்காது. நானும் ஒரு நாள் இவர்களை விட உயர்ந்த நிலைக்கு வருவேங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது உங்களை அந்த எண்ணத்திலிருந்து மீட்கும். அதனாலதான் யாரையும் பார்த்து நீங்க கோவப்படுறதில்ல, டென்ஷன் ஆவறதில்ல, நம்மளாலே முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டவர்கள். அது மட்டும் இல்ல, ஜெயிச்சவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டவங்க. ஒருவேளை இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இல்ல, எனக்கு தான் சொல்றீங்களா, மகர ராசிக்கு தான் இது சொல்றீங்களா, இந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தோணலையே, நான் இப்படிலாம் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஜெயிச்சவங்க எல்லாமே உங்க இடத்துல இருந்து போனவங்க தான். புரியுதுங்களா? உங்களை மாதிரி நிராகரிக்கப்பட்டவர்கள், தோல்விகளை சந்தித்தவர்கள், துன்பங்களை அனுபவித்தவர்கள், அவமானங்கள் அசிங்கங்களை பார்த்தவர்கள். இங்க பொதுவாவே நம்ம வாழ்க்கையில வர வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்மளை கோடீஸ்வரனாக்கணும் விதியே ஆசைப்பட்டாலும் அதை நம்ம அனுபவிக்கிறது இல்ல, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்ல. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயித்தவர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டதுண்டு, அதிசயப்பட்டதுண்டு, பொறாமை கூடப்பட்டதுண்டு. ஆனா அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்த்ததுண்டா? எத்தனை வழிகள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிராகரிப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தற்கொலை முயற்சிகள் புரட்டி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் செத்து செத்து பிழைத்தது. அவர்களுடைய இதயத்தை தோண்டணும்னா தெரியும் எத்தனை பேரால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எத்தனை அவமானங்களை, தோல்விகளை, துரோகங்களை சந்திச்சு சுயம்புவா முளைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய இதயத்தை புரட்டி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அது உங்களாலையும் முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தடைகள் அதிகமா இருக்கு, துரோகங்கள் அதிகமா இருக்கு, வாய்ப்பே கிடைக்கல, பெத்தவங்க சரியில்லை, வந்தவங்க சரியில்லை, கிடைச்ச வேலை சரியில்லை, எடுத்த தொழில் சரியில்லை, எங்க தலையெழுத்து சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னா உங்களை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த விதியும் சேர்த்து கேலி கிண்டல் செய்யும்.
கிண்டல் பண்ணி சிரிக்கும். அதனால நம்மளாலேயும் முடியும். கோடீஸ்வரனாக அவர்கள் மட்டும்தானா? நம்மளாலே முடியும். நாமும் மனித இனம்தான். அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை வாய்ப்பும் நமக்கும் கிடைக்கும். அவர்கள் பட்ட துன்பங்களை நாமும் பெற்றால் நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல வந்தா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனாலதான் மகர ராசியால முடியாது எதுவுமே இல்ல. இருந்தாலும் நீங்க இதை நம்பணும். மகர ராசியால முடியும் அப்படிங்கிற விதி இருக்கு ஜாதகத்துல. ஒரு வேலையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் பல கடினமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. சோர்வு வரும், தடை வரும், பிரச்சனைகள் வரும், வேற கட்டத்துக்கு உங்களை இழுக்கும். அப்படியே இருந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் வெளிவரக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. பாதியிலே விட்டுட்டு வேற வேலையை தொட மாட்டீங்க. இதை முடிச்சாதான் உங்களுக்கு நிம்மதியே பிறக்கும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை முடிக்கணும். அப்ப இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி தான். இதெல்லாம் இருக்கும்போது உங்களாலையும் கண்டிப்பா கோடீஸ்வரனாக முடியும். இந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்காது. நம்மளால முடியுமா முடியாதாங்கிற பல அவநம்பிக்கை இருக்கும், சந்தேகம் இருக்கும். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். மகரம் அப்படின்னாலே முதல் வரிசையில வந்து நிப்பீங்க. ஒரு கூட்டத்துல நிறைய மனிதர்கள் இருக்காங்க. இதுல உழைக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா உங்களைத்தான் முதல்ல கொண்டு வந்து நிறுத்துவார் சனி பகவான். அப்ப உழைப்பில் முதல் வரிசையில் இருப்பவர்கள் மகர ராசி நண்பர்கள். கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான தகுதி, உயர்ந்த இடத்தை பெறுவதற்கான தகுதி 100% இருக்கு. சில நேரத்துல கடன் உங்களுக்கு பெரிய தடையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு அதுல முயற்சி பண்ணி கடனே இதுக்கு மேல வாங்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து கடன் கொடுத்தவங்கள்ட்ட பேசி தீர்த்து அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வருவீங்க. என்ன முதல்ல முடிவெடுப்பீங்க அப்படின்னா கடன் இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துருவீங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் மகர ராசிக்கு. அடுத்தவங்களுடைய வலையில எளிதா சிக்காம விழிப்போடு இருந்து வெளியில வருவீங்க. திடீர்னு அன்பை காட்ட மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிப்பீங்க. அந்த அன்புக்கு தகுதியானவர்களா அவர்கள் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நட்பை வளர்த்துப்பீங்க. அந்த நட்பு கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நீங்க அந்த நட்போடு அன்போடு இருந்தாலும் சில பேர் உங்களது அன்பையும் நட்பையும் நிராகரிப்பார்கள். அவங்களுக்கும் உங்களை மாதிரி ஆசை வந்துடும் உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு. ஆனா பூனையை பார்த்து எலி சூடு போட்டுக்கிட்டது மாதிரி தோல்வி அடைவார்கள். உங்களை எதிர்த்து உங்களுக்கு துரோகம் செய்யறவங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தோல்வி அடைவார்கள். இந்த ராசியில சனியும் சுக்கிரனும் புதனும் பலம் பெற்று இருந்தால் உலகளவுல ஃபேமஸ் ஆவீங்க. ஜாதகத்தை பாருங்க. அதுபோல லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனி இருக்கார், 5ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிரன் இருக்கார், யோகக்காரகன். அப்போ 9ஆம் இடத்துக்குரிய புதன் மகர ராசினருக்கு பாக்கியாதிபதி. அப்ப இந்த 3 பேருமே செல்வாக்கு, தனம், குழந்தைகள், வேலையில பெருமை, அதிர்ஷ்டத்தின் பங்கு, புகழின் உச்சி, இது எல்லாமே சேர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு நான் கேட்டதெல்லாம் தானா அமைஞ்சிராது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா 100% கிடைக்கும். வலுவா உங்கள் மனசை வச்சுக்கிட்டீங்க, தளராத வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி யாராலும் இந்த பூமியிலே சொர்க்கத்தை அனுபவிக்கவே முடியாது. பாட்டு பாடுறதுலையும், ஆட்டம் ஆடுறதுலையும், கதை சொல்றதுலையும், கலைகளில் ரசனை கொண்டவர்கள் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். பணத்தாலும் உழைப்பாலும் பல பேருக்கு உதவி செய்வீங்க, பல பேருக்கு வேலை கொடுப்பீங்க, அந்த வேலையால நல்லா சம்பளம் கொடுப்பீங்க. உங்களால கண்டிப்பா ஒரு 1000 பேர் நல்லா வாழ்வாங்க, உங்களை புகழ்ந்து பாராட்டி வாழ்வாங்க. குடும்ப விருத்தியும் பரம்பரை விருத்தியும் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா அதிபதி சனி. அப்ப அதற்கான புண்ணியங்களை சேர்த்து வைப்பீங்க. அவர் அதிபதியா இருக்கிறதுனால நீங்க எது செஞ்சாலும் நியாயமா செய்வீங்க. அப்ப அது புண்ணியமா போய் சேரும். சொந்த வீடு யோகம் இருக்கா அப்படின்னா நிலத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான். அவர் மகர ராசியில உச்சமடைகிறார். அதனால இயல்பாகவே உங்க வாழ்க்கையில நீங்க சொந்த வீடு யார் தடை பண்ணாலும் சரி, நீங்களே யோசிக்கலனாலும் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், சொந்த வீடு அமையும். இல்லைன்னா முயற்சி பண்ணீங்கன்னா போதும். சாதாரணமா நீங்க முயற்சி பண்றதே இல்லை. மத்தியம வயது வரைக்கும் சொந்த வீடு வேணும்னு நீங்க முயற்சி பண்ண மாட்டீங்க. முயற்சி பண்ணலன்னா அது தானா அமைஞ்சிரும். அப்படியே அமையலனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சொந்த வீடு அமையும். அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சிம்பிள் வீடு கட்டணும், நம்மளும் வீடு கட்டணுமா, குடி போனோமா, வாழ்ந்தோமா அப்படின்னு இருக்க மாட்டீங்க. கோட்டை கட்டணும். வழக்கமா மனக்கோட்டை கட்டுறவங்க மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அதே நேரத்தில் மாளிகை கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய கோட்டை கட்டுவீங்க மனசுல நினைச்சு பாருங்க. மிக பிரம்மாண்டமான மாளிகை கட்டணும் அப்படிங்கிற மனசுல எண்ணங்கள் உங்களுக்கு உண்டு. அதுக்காகவே காத்திருந்து அந்த கோட்டையை கட்டுவீர்கள். அடுத்தது முக்கியமா உங்க ஜாதகத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த ரெண்டுலயும் சூரியன் பலம் பெற்றால் தந்தையாலும், சந்திரன் பலம் பெற்றால் தாயாலும், செவ்வாய் பலம் பெற்றால் நண்பர், கணவர், உடன் பிறப்புகளாலும், புதன் பலம் பெற்றால் மாமனாலும், சொந்த அறிவாலும், குரு பலம் பெற்றால் முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், புத்திரர்கள் அதாவது மகன், மகள் இவர்களாலும், சுக்கிரன் பலம் பெற்றால் மனைவியாலும், சனி, ராகு, கேது பலம் பெற்றால் வேலையாட்களாலும் நம்ம நல்லதை அனுபவிக்கலாம்.
நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இதுல நீங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் எது பலம் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கணும் யாரால நம்ம வாழ்க்கையில தொழில முன்னேறுவோம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். எந்த இடம் பலம் பெற்றிருக்கிறது, அப்பாவாலையா, அம்மாவாலையா, நண்பர்களாலையா, கணவராலையா, அல்லது மனைவியாலையா, மாமனாலையா, சொந்த அறிவாளா, அல்லது முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், அல்லது பிள்ளைங்களாலையா, இப்படி யாரால நம்ம யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஜோதிடத்துல தெரிஞ்சுங்க. ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், இதுல பலம் பெற்றிருக்கும் போது நேர்மையற்ற வழியிலும் செல்வம் சேரும். இதை நீங்க சுத்தமா தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லா சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்மையற்ற வழியில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதை தவிர்த்து விடுங்கள். கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. ராசியின் தொடர்பில் பலன்களை இறுதி செய்யும். அந்த அளவுக்கு ராசிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது நம்முடைய ஜாதகத்துல. ஏன்னா ராசி மிக முக்கியமானது. சந்திரன் அமைந்த இடம் ராசியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்மவினை காலத்துடனும், காலம் ராசியுடனும், ராசி பிறந்த நம்முடைய ஜாதகத்துடனும் இணைந்திருக்கும். இப்படி கர்மவினை பிறந்த நம்மோடு இணைய இந்த ராசியின் பங்கு மிக மிக முக்கியம். கர்மவினை நம்ம கூட வந்து சேரணும் அப்படின்னா இந்த ராசி அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ராசியை வணங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். யாருமே ராசியை அலட்சியப்படுத்தாதீங்க. எப்போது நீங்கள் பூஜை அறையில பூஜை செஞ்சாலும், கோவில்ல போய் வணங்கினாலும் உங்கள் ராசியை மறக்காதீங்க. முதல்ல குலதெய்வம், அடுத்தது ராசி, அடுத்தது இஷ்ட தெய்வம். இப்படி உங்களது வேண்டுதலை வைங்க. திருச்செந்தூர் முருகனை கையில பிடிச்சுக்குங்க. செவ்வாய் பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுகிறார். அதனால அவருக்கு யாரு? பூமிக்காரகன். கண்டிப்பா மனை வாங்குவீங்க. அதுல வீடு இல்ல, கோட்டை கட்டுவீங்க. உங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. பெரும்பாலும் வீடா வாங்குறத விட இடம் வாங்கி அதுல வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கட்டும் போது 3-4 வீடு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமையும். 50 வயசுக்கு மேலலாம் பல வீடு கட்டி இருப்பீங்க. நல்லா வாடகை வரும். அது முக்கியமான இடத்துலலாம் பங்களா வாங்குவீங்க. வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அதே நேரத்துல இது எந்த சொத்துமே உங்க பேர்ல வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் மனைவி, மகன், மகள் இவங்க பேர்ல வாங்குங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தப்பு தவறி நம்மள அறியாமலே பாவப்பட்ட சொத்தை நம்ம வாங்குவோம். அது நம்ம நிலைக்காது நமக்கு. ஏன்னா சனி பகவான் இருக்கிறார். அவருக்கு பயந்தே நீங்க உங்க பேர்ல வாங்காதீங்க. சொத்து வாங்குற காலகட்டத்துல, வீடு கட்டுற காலகட்டத்துல நிறைய உதவி பண்ணுங்க. அப்ப அந்த பாவங்கள் எல்லாம் அப்படி புண்ணியமா மாறும். பாவங்கள் எல்லாம் கழியும். ஒரு சொத்து வாங்கும் போதோ, வீடு கட்டும் போதோ, நிலம் வாங்கும் போதோ, ஒரு கம்பெனி ஏதாவது தொழில் தொடங்கும் போதோ, வேலைக்கு சேரும் போதோ சேர்த்து வச்சு பரிகாரங்களாக 4 பேருக்கு உதவி செய்யுங்க. நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த 3 பேரை எப்போதுமே மறக்காதீங்க. இந்த 3 ராசிகளை, சனி, சுக்கிரன், புதன், இவங்க 3 பேருமே உங்க வாழ்க்கையில பலம் சேர்க்கக்கூடியவர்கள். அவர்களை ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை ஞாபகமா வச்சுங்க, மனப்பாடம் பண்ணிங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. சம் சனச்சராய நம, சும் சுக்ராய நம, பும் புதாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள், உடல்நலக்குறைவு, விபத்துகள், வியாபாரத்துல நஷ்டம், தொழில கடன், அலுவலகத்துல பிரச்சனை, இடமாற்றம், குடும்பத்துல பிரிவு எப்படி இருந்தாலும் இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். இந்த 3 கிரக மூர்த்திகளும் உங்க வாழ்க்கையில தூக்கி நிறுத்துவாங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஆன்மீகத்துல சிந்தனை அதிகம் உங்களுக்கு. அதே நேரத்தில் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வளர்த்துக்குங்க. நம்ப ஆரம்பிங்க. இல்லைன்னா நம்பறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. தேடல் இருக்கட்டும். கடவுள் ஒருவர் உண்டு. அப்படியா? உண்டா? சரி, ஏன் உண்டு அப்படிங்கிறாங்க? அப்ப எங்கெங்கெல்லாம் அதை நிரூபிக்கிறது மாதிரி எந்தெந்த புத்தகம் இருக்கு, யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க, நிஜ வாழ்க்கையில ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா, இதெல்லாம் தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன் சொல்ற அப்படின்னா, இறைவனின் துணை இல்லாம உங்களால ஒரு நாளும் நிம்மதியான வாழ்க்கை, கோடீஸ்வர வாழ்க்கை வாழறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னா செல்வங்கள் நமக்கு இருக்கணும். அப்பதான் இந்த பிறவி கூட சந்தோஷமா இருக்கும். இறைவனின் துணை இல்லாம, பிரபஞ்சத்தின் துணை இல்லாம, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியின் துணை இல்லாம நம்ம நிம்மதியா வாழ முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் மகாபாரதம். நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த இறைவனின் துணை வேண்டும். பாண்டவர்களை பார்த்திருப்பீங்க. போர்ல உரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம். பல விஷயங்களை இழந்திருப்பாங்க. அதனால போர் வருது. கௌரவர்கள் 100 பேர், அவங்க கூட இருந்தவங்களும் பல ஆயிரம் பேர். பாண்டவர்கள் 5 பேர். அவர்கள் கூட இருந்தது யாரு? கண்ணன் ஒருவனே, இந்த பரமாத்மா. ஆண்டவன் துணையுடன் அறவழியில் செயல்பட்டு இன்னல்களை எல்லாம் கடந்து வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள்.
அது காரணம் யாரு? கண்ணன் பரமாத்மா. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கூட நின்னார், துணை புரிந்தார், இன்னல்களை எல்லாம் எளிதாக கடக்க வைத்தார், உலகத்தை புரிய வைத்தார். 1000 பேர் கௌரவர்கள் கூட இருந்து என்ன புண்ணியம்? அங்கு வலிமை இருந்தது, ஆனால் தெய்வத்தின் அருள் இல்லை. இங்கு 5 பேர் தான் பாண்டவர்கள், இங்கு தெய்வத்தின் அருள் இருந்தது. கண்ணன் கூட இருந்தான். அதனால தெய்வ சன்னியத்தின் தொடர்பு மிக மிக அவசியம். தெய்வத்தின் அருள் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத இந்த கண்ணனின் பங்கு வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும், முன்னேறணும், எதையுமே சாதிக்கணும், எந்த துன்பங்களிலிருந்தும் வெளியில வரணும் அப்படின்னா இறைவன் நம்ம கூட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மகாபாரதம். அப்ப நம்ம மகாபாரதத்துல நம்ம எப்படி போராடிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கூட இருக்க போறது எந்த தெய்வம்? அல்லது தெய்வத்தை நம்ப மாட்டேன், உழைப்பால என்னால உயர முடியும், இது யார் தெரியுமா? இது ஒரு கர்வம். யாரு? கௌரவர்களுடைய எண்ணங்கள். கடவுள் அப்படிங்கிறவரும் ஒருத்தன் இல்ல, உழைப்பு ஒன்று இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்கலாம் 1000 பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் துணை இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் தெய்வத்தின் துணை கொண்டு வந்தவர்களாகத்தான் இருக்கும். இதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளர தான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்போ நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானாக நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்கக்கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும். கடவுள்கிட்ட உங்க வீட்டில் செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப இந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போக கூடாது. கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒன்று. பூச்சி புழுக்கள் எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு உள்ள தூய்மையோடு மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டில் சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும், உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம் கபடம் பொய் எதுவுமே இருக்கக்கூடாது, நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ, என்னவா ஆகணுமோ, எப்படி வாழணும், உங்களுடைய லெவல் என்ன, எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில் ஆசைப்படுறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட வசதியை பெருக்கிக்கிறீங்க, அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏற்றணும். 8 அகல் விளக்குலையும் சுத்தமான பசுனை ஊற்றி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டில் வச்சிருப்பீங்களா, அதில் கலந்து 8 வகையான திரிய அதில் சுற்றி வைங்க. மஞ்சள் திரிய அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. இரவுல காலையில் எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல் இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில் ஒரு 54 முறையும் இந்த மாதிரி மாலையில் ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதே போல் சொல்லுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொருள் முக்கியமாக தேவைப்படுது நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா, நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில, குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலேயே பொடியும் வச்சிருக்காங்க, கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை, தண்ணியில் நனைச்சு உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய், பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது, நிறைய போகும், நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தராக செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும், கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல வீழனாலும் நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம், நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம்.
ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க, என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும், என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.